வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஹோம் அலோன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் வீட்டில் யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் குக் பண்ணலான்னு கூட இருக்கிறேன். ஸோ அதையும் நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். பேசிக்கான விஷயம்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. லைக் ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி வைக்கிறது அண்ட் பப்பாயாவோட ஸ்கின்னை பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு தான் சொன்னாங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதுன்னு தான் சொன்னாங்க. பட் நான் குக் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நான் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்நேரத்துக்கு அந்த வீடியோ லைவ் ஆயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. விச் இஸ் லேசி DIML vlog. ஓகே, ஸோ நான் போய் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பப்பாயா போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகலான் இருக்கிறேன். ஸோ ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய் நான் அதை அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ், இப்போதான் கூலி படத்தோட மூவி டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டிக்கெட் எனக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஸோ செகண்ட் டேக்கு செகண்ட் ஷோ புக் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க, படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் முடிஞ்சால் படத்துக்கு போகிறத வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது லைவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதோட லிங்கை வைக்கிறேன். ஸோ டச் பண்ணி பாருங்கள். கைஸ், அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் அப்படியே போயிடுச்சு. 2 hours கிட்ட அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். இப்போ தான் டைமை பார்த்தா 11 ஆயிடுச்சு. நான் இன்னும் குளிக்கவே இல்லை. ஸ்கின் கேர் வேறு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இப்போ டக்குன்னு ஒரே ஒரு ஃபேஸ் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு, ஸோ நான் ஃபேஸ் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ சிம்பிளான ஃபேஸ் மாஸ்கே போட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், ஸோ இதுதான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிம்பிள் வந்துச்சு, அதனால தான். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னால் கேமராவும் ஹோல்ட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஹாய் கைஸ், ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்துடுச்சு. ஸோ என்னால் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பி போகணும். ஸோ ஈவினிங் மாஸ்க் அப்ளை பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டக்குன்னு கிளம்பிடுறேன். ஸோ இட்ஸ் கெட்டிங் லேட். ஓகே, the next day. ஹாய் கைஸ், ஸோ நேற்று அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வந்ததுன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ நைட் 12 கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த vlog கண்டினியூ பண்ண போகிறோம். பிகாஸ் நான் இன்னைக்கும்
வீட்டில் தான் தனியாக தான் இருக்கிறேன், யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து குக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் பரவாயில்ல, வி வில் குக் டுடே. ஓகே, கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ நான் பண்ண போகிறேன். அண்ட் என்ன பண்ணணும் தான் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஏதாவது வீடியோ பார்த்துட்டு மேபி ட்ரை பண்ணுவேன். அதை நான் கேப்சர் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். எஸ், வி வில் மேக் அ ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ யா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நேற்று வந்து ஃபேஸ் மாஸ்க் போடலான்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை இப்போ நம்ம போட போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யா கைஸ், நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு. ஸோ அதோட லெஃப்ட் ஓவர் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இப்போ ஒரு ஸ்நாக் மாதிரி நான் செய்யலான்ட்டு இருக்கிறேன். ஸோ செய்யலாமா? இதோ ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இது என்னோட ஓன் ரெசிபி தான். நான் வந்து வீடியோலாம் எதுவுமே பார்க்கல, சும்மா இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு யோசித்தேன். ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுலேயே ஸ்வீட்னஸ் நிறைய இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஹெல்தி வெர்ஷன். ஓகே, இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ரவா ஆட் பண்ணிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் இதுதான் இருந்தது. ஸோ இதுதான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்குன்னா அந்த கிறிஸ்பினஸ்காண்டி. ஓகே, ஸோ தென் கொஞ்சமாக கோதுமை மாவு இதோ இதில் தான் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ இது எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். தட்ஸ் ஆல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் சுகர் தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஹனி மேலே ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். ஸோ தட் எனக்கு போதும். ஸோ இந்த பேனில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஆன் பண்ணிக்கலாம். இதில் தான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ போர் பண்ணிக்கலாம். இது ஒர்க்கு நம்மளோடது. இதை எடுத்து அதில் ஊற்றலாம். இது தோசை மாதிரி ஊற்றக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ. கேக் மாதிரி ரவுண்டு தான் வரல. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்கு. இப்படி ஆயிடுச்சு, திருப்ப முடியல, சொதப்பிடுச்சு, சுத்தமாக வரல. இங்கே பாருங்க, ஒட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்படி தாங்க வந்திருக்கு, பிஞ்சு பிஞ்சு. ஸோ ஹனியை மேலே ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே,
here it is. ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் இஸ் குட், பட் கொஞ்சம் வேகலை நடுவில். பட் மேலே வந்து நம்ம ரவா போட்டிருக்கனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த பேட்டர் வந்து சரியில்லைன்னு தோணுது. ஸோ டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஓகே, எப்படியாவது இதை நான் காலி பண்ணணும்.